Dear teachers, good evening. PGTRB Physical Education Exam 2022 வின் ஆன்சர் கீ இன் பார்ட் 10 இது. Question number 145. A state of well-being related with individuals' subjective feeling optimism is called as. A state of well-being related with individuals' subjective feeling optimism is called as. அதாவது மனிதனின் அகநிலை உணர்ச்சிகளோடு தொடர்புடைய நம்பிக்கை மற்றும் நலவாழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாய்ஸஸ் என்னென்ன? ஏ சோஷியல் ஹெல்த், பி ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், சி மென்டல் ஹெல்த், டி ஃபிசிக்கல் ஹெல்த். ஆன்சர் மென்டல் ஹெல்த், மனநலம் ஆகும். ஓகேவா? மனிதனின் அகநிலை உணர்ச்சிகளோடு தொடர்புடைய நலவாழ்வு மற்றும் நம்பிக்கையானது மனநலம் என அழைக்கப்படுகிறது. Question number 146. National Adult Education Program NAEP was launched by the Government of India on dash. Question என்ன? National Adult Education Program NAEP was launched by the Government of India on, அதாவது தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் NAEP. ஓகேவா? தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் NAEP ஆனது இந்திய கவர்மெண்டால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சாய்ஸஸ் என்னென்ன? ஏ 22 February 1978, பி 2 October 1978, சி 5 April 1977, டி 5 September 1977. ஆன்சர் 2 October 1978. ஓகேவா? 2 October 1978 தான் தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டமானது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே. Then question number 147. According to John Dewey, dash is the only source of true knowledge. ஜான் டூயுவின் கூற்றுப்படி உண்மையான அறிவின் மூலதனம் எது? சாய்ஸஸ் என்னென்ன? ஏ மெமரைசிங், பி கொக்னிஷன், சி லேர்னிங், டி எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்சர் எக்ஸ்பீரியன்ஸ். அல்லவா? அனுபவம் தான் உண்மையான அறிவின் மூலதனம் ஆகும் என்பது ஜான் டூயுவின் கூற்றாகும். Then question number 148. In research, tabulation range is derived from. In research, tabulation range is derived from. ரிசர்ச்சில் டேபுலேஷன் ரேஞ்ச், அதாவது அட்டவணை வரம்பானது எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது? சாய்ஸஸ் என்னென்ன? ஏ ஆவரேஜ் ஸ்கோர் மைனஸ் லோயஸ்ட் ஸ்கோர், பி லோயஸ்ட் ஸ்கோர் மைனஸ் ஹையஸ்ட் ஸ்கோர், சி ஹையஸ்ட் ஸ்கோர் மைனஸ் லோயஸ்ட் ஸ்கோர், டி ஆவரேஜ் ஸ்கோர் மைனஸ் ஹையஸ்ட் ஸ்கோர். ஆன்சர் சி. அல்லவா? ஹையஸ்ட் ஸ்கோர் மைனஸ் லோயஸ்ட் ஸ்கோர் தான் என்னது? ரிசர்ச் டேபுலேஷன் ரேஞ்ச். ஓகேவா? டேபுலேஷன் ரேஞ்ச். ரிசர்ச்சில் டேபுலேஷன் ரேஞ்ச் என்பது ஹையஸ்ட் ஸ்கோர் மைனஸ் லோயஸ்ட் ஸ்கோர் ஆகும். ஓகே. தென் question number 149. If the F ratio is significant, which of the following test will be used for pairwise comparison? Question என்ன? If the F ratio is significant, which of the following test will be used for pairwise comparison? F ratioவில் F ratioவானது குறிப்பிடத்தக்கதாக அமைந்தால் பின்வரும் சோதனைகளில் எது ஜோடி வரிசையில் பயன்படுத்தப்படும்? சாய்ஸஸ் என்னென்ன? ஏ ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட், பி ஷிஃப்ட் டெஸ்ட், சி லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட், டி மல்டிபிள் சாம்பிள் டெஸ்ட். ஆன்சர் ஷிஃப்ட் டெஸ்ட். அல்லவா? எஃப் டெஸ்டானது குறிப்பிடத்தக்கதாக அமைந்தால் ஷிஃப்ட் டெஸ்ட் சோதனையில் தான் இந்த ஜோடி வரிசையானது பயன்படுத்தப்படும். ஓகேவா? எஃப் ரேஷியோ ஆனது குறிப்பிடத்தக்கதாக அமைந்தால் எந்த சோதனையில் ஜோடி வரிசையில் பயன்படுத்தப்படும்? எந்த சோதனையானது ஜோடி வரிசையில் பயன்படுத்தப்படும்? ஆன்சர் ஷிஃப்ட் டெஸ்ட். ஓகே. தென் question number 150. The area of
continent shelves of Tamil Nadu is? The area of continent shelves of Tamil Nadu is? தமிழ்நாட்டில் கண்ட அடுக்கின் பரப்பளவு என்ன? சாய்ஸஸ் என்னென்ன? 51,512 ஸ்கொயர் கிலோமீட்டர், பி 21,512 ஸ்கொயர் கிலோமீட்டர், சி 41,412 ஸ்கொயர் கிலோமீட்டர், டி 31,412 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆன்சர் 41, சி அளவா 41,412 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் என்னது தமிழ்நாட்டில் கண்ட அடுக்கின் பரப்பளவு ஆகும். ஓகே, இத்துடன் பார்ட் 10 ஆனது முடிவடைந்தது. நாம் PGTRB பிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் 2022வின் அனைத்து பகுதிகளையும் ஆன்சர் கீனுடைய அனைத்து பகுதிகளையும் படித்து முடித்து விட்டோம். ஓகே, நன்றி.